Hi, welcome to Tech Build Tamil, all of you. ஸோ நாங்கள் லாஸ்ட் வீடியோவில் ரிவிட் சாஃப்ட்வேரை எப்படி நாங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கொள்வது எங்களுடைய கம்ப்யூட்டர் அதே போல் எங்களுடைய லேப்டாப்ஸில் நாங்கள் எப்படி இதை இன்ஸ்டாலேஷன் செஞ்சு கொள்கிறன்னு சம்மந்தமாக நாங்கள் பேசிக்ஸ் டிப்ஸுகள் பார்த்துருந்தோம். ஸோ நீங்கள் எப்பயுமே இன்ஸ்டால் பண்ணும்போது ரெஜிஸ்டர்டு வெர்ஷனாக இருந்தாலும் சரி தான், அல்லது க்ரக் வெர்ஷனாக இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய இன்டர்நெட் கார்டை டிசபிள் பண்ண வேணும். அதாவது இன்டர்நெட்டை டிசபிள் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் யூஏசி யூசர் அக்கௌண்ட் கண்ட்ரோல் அதை எப்போதுமே லோ ஸ்டெப்பில் வச்சுக்கொள்ளுங்க. அதே போல் ஆன்டிவைரஸ் இருக்குமான்னு சொன்னால் அதையும் டிசபிள் பண்ணிடுங்க. அதே போல் விண்டோஸ் ஃபயர் டிஃபெண்டர் இருக்குமென்னு சொன்னால் அதையும் ஆஃப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஸோ நீங்கள் இப்படி ஆஃப் பண்ணி வைக்கிறது மூலமாக உங்களுடைய ஃபைல்ஸுகள் எந்த விதமான கரப்ஷனும் இல்லாமலுக்கு உங்களுக்கு ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ நாங்கள் இப்போ ரிவிட் சப்ஜெக்டுக்குள்ளே நாங்கள் போகலாம். ஸோ நாங்கள் ரிவிட்டை ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். ஓகே, இப்போ ரிவிட் ஓப்பன் ஆகிட்டு கொண்டிருக்குது. ஜஸ்ட் வெயிட் ஃபார் ஃபியூ செகண்ட்ஸ். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ரிவிட் ஓப்பன் ஆகிருக்குது. இந்த வெர்ஷன் 2016. ஸோ இது ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். வெர்ஷன்ஸுகளை பொறுத்த மட்டும் எல்லாமே மோஸ்ட்லி வந்துட்டு குமனாக தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ராஜெக்ட்ஸ் ஒரு டைட்டில் இருக்குது. அதே போல் கீழே ஃபேமிலிஸ்ன்னு சொல்லி இருக்குது. ஸோ நீங்கள் மேலே பார்க்கும்போது இந்த ப்ராஜெக்ட்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஓப்பன்னு சொல்லி ஒன்று இருக்குது. இந்த ஓப்பன் என்னென்னு சொன்னால் ஏதாவது எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட்ஸ்கள் இருக்குமென்னு சொன்னால் அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி கொள்ளலாம். அதே போல் நியூ என்று சொல்கிறது நீங்கள் புதுசாக க்ரியேட் பண்ணுற ப்ராஜெக்ட், அதாவது புதுசாக வேலை செய்ய போகிற அந்த ப்ராஜெக்டு நியூ என்று இருக்குது. வளமையாக எல்லா சாஃப்ட்வேர்கள்லையும் இருக்கிறது போல். ஸோ அதே போல் கீழே கன்ஸ்ட்ரக்ஷன் டெம்ப்ளேட்ஸ், ஆர்கிடெக்சரல் டெம்ப்ளேட்ஸ், ஸ்ட்ரக்சரல் டெம்ப்ளேட்ஸ் அண்ட் மெக்கானிக்கல் டெம்ப்ளேட்ஸ் நீங்கள் இதில் பார்க்கக்கூடியதாக இருக்குது. டெம்ப்ளேட்ஸ் என்ற வடிவத்தில். ஸோ நீங்கள் இதில் விளங்கிக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த டெம்ப்ளேட்ஸை பொறுத்த மட்டும் கன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது சிவில் ஒர்க் பண்ணக்கூடிய ஆளுன்னு சொன்னால் அவருக்கு ஈஸியான மாதிரி கஸ்டமைஸ் பண்ணியிருக்குது கன்ஸ்ட்ரக்ஷன் டெம்ப்ளேட்ஸ். அதே போல் ஆர்கிடெக்சரல் வேலை பண்ணுற ஆளுக்கு அவருக்கும் ஈஸியாக வேலை செய்யக்கூடிய மாதிரி அவருக்கு கஸ்டமைஸ் பண்ணியிருக்குது ஆர்கிடெக்சரல் டெம்ப்ளேட்ஸ். அதே போல் ஸ்ட்ரக்சரல் ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் ஸ்ட்ரக்சரல் டெம்ப்ளேட்ஸ் யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். அதே போல் மெக்கானிக்கல், பொதுவாக எம்இபின்னு சொல்லுவோம், மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் அண்ட் ப்ளம்பிங். அதில் வர அந்த மெக்கானிக்கல் அதில் நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் உங்களுக்கு மெக்கானிக்கல்ஸ் ஃபைல்ஸுகளை நீங்கள் உங்களுக்கு தேவையான மாடல்ஸ்ன்னு சொல்லுவோம் நாங்கள் பீமில். ஸோ அந்த மாடல்ஸுகளை நீங்கள் இதில் ஜெனரேட் பண்ணிக்கொள்ள இயலும். ஓகே, அதே போல் இந்த ஃபெமிலிஸ் என்ன சொன்னால் என்னென்னு சொன்னால் ஆட்டோகேட் வேலை செஞ்சாங்களுக்கு தெரியும். பிளாக்ஸ்ன்னு ஒரு சொல்லுவாங்க. அதாவது பிளாக் ஒரு இதில் நீங்கள் சேம்பிளை பார்த்தீங்கன்னாலே விளங்கும். சேம்பிள் ஆர்கிடெக்சரல் ஃபெமிலி என்னோட ஒரு டேபிள் ஒன்று கொடுத்துருக்கிறாங்க. அதே போல் சேம்பிள் ஸ்ட்ரக்சரல்னு சொல்லி ஒரு ஃப்ரேம் ஒன்று கொடுத்துருக்கிறாங்க. அதே போல் சேம்பிள் சிஸ்டம் ஃபெமிலிஸ்ன்னு சொல்லி மெக்கானிக்கலுக்குரிய ஒரு இது ஒன்று கொடுத்துருக்கிறாங்க. அது எனக்கு தெளிவில்லாமல் இருக்குது, ஆனால் அது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் விளங்கும். ஸோ ஓகே, ஸோ அதே போல் நீங்கள் ஃபெமிலிசனில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாலும் இதில் ஓகே, அதே போல் நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா விளங்கும் உங்களுக்கு இந்த நம்ம ஏற்கனவே சொன்னது போல் ஓப்பன், அதே போல் நியூ என்று சொன்னால் புதுசாக செய்ய போகிற ப்ராஜெக்ட். ஸோ நீங்கள் அந்த புதுசாக ஓப்பன் பண்ணுற அந்த ப்ராஜெக்டில் எப்பயுமே இந்த நியூன்னு சொல்லி அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் இதில் ஒரு விண்டோ ஒன்று வரும். அதாவது உங்களுக்கு இப்போ நான் அதை ஸ்ப்ளிட் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் டெம்ப்ளேட் ஃபைல்ஸ் என்று சொல்லி காட்டுதுனே. அதாவது நீங்கள் ஏற்கனவே உங்கள்கிட்ட டெம்ப்ளேட்ஸ்கள் இருக்குமென்னு சொன்னால் அதை நீங்கள் இதில் ப்ரௌஸ் பண்ணி கொள்ளலாம். அதே போல் இதில் நீங்கள் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் டெம்ப்ளேட்ஸ் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 4 விதமான டெம்ப்ளேட்ஸ் இதில் காட்டும் உங்களுக்கு.
construction templates, architectural templates and mechanical templates. அதே போல் ஸ்ட்ரக்சரல் டெம்ப்ளேட்னு சொல்லி உங்களுக்கு அந்த 4 விதமான டெம்ப்ளேட்ஸும் இதில் காட்டும். இப்போ இதில் நான் என்ன செஞ்சுருக்கிறேன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் டெம்ப்ளேட்ஸை ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். ஸோ பார்க்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஓப்பன் ஆகிருக்குது ரெவிட். ஓகே, ஸோ இப்படி தான் இருக்கும் ரெவிட் ஃபஸ்ட்டு விண்டோ. ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முக்கியமாக 2 மெனு பார்ஸ்கள், அதாவது 2 ப்ரொஃபைல் இது இருக்கும் வந்துட்டு டேபிள்ஸ். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்று ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு ஒரு பக்கமும் அதே போல் ப்ராஜெக்ட் ப்ரௌசர்னு சொல்லி இன்னொரு பக்கமும் இருக்கும். இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமானது. ஏன் நான் இதை க்ளோஸ் பண்ணினேன்னு சொன்னால் சம்டைம்ஸ் நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அதை நீங்கள் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். என்னென்னா இதுதான் முதலாவது அடிப்படை இதில். ஓகே, அடிப்படைங்கிறத விட முக்கியமான வேலைகள், எந்த விதமான வேலைகள் செய்யும்போதும் நீங்கள் இதில் தான் அதில் டீட்டெயிலை ரீட் பண்ணி செய்ய வேண்டியதாக இருக்கும். ஸோ இப்போ பை மிஸ்டேக்லி போய்த்துன்னு சொன்னால் நீங்கள் பலமுறை இருக்குது எடுக்கிறதுக்கு. ஸோ நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் ஒன்று இதில் நீங்கள் இங்கே இருக்குது, இதில் ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸை ஆன் பண்ணினீங்கன்னு சொன்னாலும் இங்கே உங்களுக்கு காட்டும். அதே போல் இதில் நீங்கள் இங்கே அதே போல் ரைட் கிளிக் பண்ண உடனே ப்ராப்பர்ட்டிஸ் ஆனில் இருக்குது. ஸோ ப்ரௌசர்ஸ் அதில் போனீங்கன்னு சொன்னால் இங்கே ப்ராஜெக்ட் ப்ரௌசர் இதை கொடுத்த உடனே இது ரெண்டுமே உங்களுக்கு ஓப்பன் ஆகிறது பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஓகே, அதை வந்துட்டு இதில் ட்ராக் பண்ணி போடும்போது நீங்கள் உங்களுக்கு இந்த வியூ இதில் காட்டும். சரி, ஓகே, இதுதான் ரொம்பவும் அவசியமான ஒரு முக்கியமான ஒரு ஸ்டார்ட் அப்னு சொல்லலாம். அதே போல் நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆர்கிடெக்சரல், ஸ்ட்ரக்சரல், சிஸ்டம், இன்சர்ட், அனோட்டேட், அனலைஸ், மாசிங் அண்ட் சைட், கொலபரேட், வியூ, மேனேஜ் இப்படியான ஆப்ஷன்ஸுகளை வந்துட்டு இந்த பாரில் நீங்கள் பார்க்கலாம், இந்த மெனு பாரில். ஓகே, ஸோ இதில் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய விடயம் என்னென்னு சொன்னால் முக்கியமாக இதில் யூனிட்ஸ் வந்துட்டு செட் பண்ண வேண்டி வரும். அது எப்படி நீங்கள் செட் பண்ணுறோன்னு சொன்னால் ஆட்டோகேட்டில் நீங்கள் என்டர் பண்ணுவீங்க. ஆனால் இதில் வந்து என்டர் பண்ண தேவையில்லை. யூஎன்என் ஜஸ்ட் நீங்கள் என்டர் பண்ணும்போது உங்களுக்கு இந்த யூஎன்என்னு டைப் பண்ணினாலே உங்களுக்கு இந்த யூனிட்ஸ் இதில் நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு தேவையான லென்த், அதே போல் நீங்கள் ஃபீட் அண்ட் இன்ச்சஸா அல்லது மில்லிமீட்டர்ஸா என்று சொல்லி உங்களுக்கு தேவையான யூனிட்ஸுகளில் நீங்கள் இதில் சென்டிமீட்டர், டெசி சென்டிமீட்டர் எல்லாமே இதில் இருக்குது. ஸோ நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் செஞ்சு கொள்ளலாம். நாங்கள் பொதுவாக கன்ஸ்ட்ரக்ஷன் ட்ரையில் நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணுறது மில்லிமீட்டர். ஸோ நீங்கள் அதை மில்லிமீட்டர்லேயே ஃபாலோ பண்ணலாம். ஓகே, அடுத்தது இதில் ஃபஸ்ட்டுக்கு ஆர்கிடெக்சரல். இந்த ஆர்கிடெக்சரலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வால்னு சொல்லி ஒன்று இருக்குது. அதுக்கு கொமாண்ட் WA. கொமாண்டில் வந்துட்டு நான் போக போக சொல்லும்போது உங்களுக்கு விளங்கும். ஸோ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் நீங்கள் வைக்கும்போதே உங்களுக்கு WAன்னு சொல்லி காட்டுது. நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கொள்ள வச்சுக்கொள்ளையிலும். ஸோ WA இப்போ வால் செலக்ட் ஆகிருக்குது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இதில் உங்களுக்கு என்ன வால் தேவையோ அந்த வாலை வந்துட்டு இதில் நீங்கள் பிக் பண்ணிக்கொள்ளையிலும். பிக் பண்ணுறது மூலம் நீங்கள் ட்ரா பண்ணிக்கொள்ளலாம். உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் இதில் ஒவ்வொரு ஃபேமிலிஸ். ஸோ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை வந்துட்டு நீங்கள் டூப்ளிகேட் பண்ணி செஞ்சு கொள்ளலாம். ஓகே, வால். ஸோ இதில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே இருந்த ஒரு வால் ஒன்று ஜெனரேட் ஆகுது. கிளிக் பண்ணி அடுத்தது நான் க்ளோஸ் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, எஸ்கேப். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு வால் உங்களுக்கு பார்க்கும்போது ஒரு லைன் மாதிரி தெரியலாம். ஆனால் இது உண்மையிலேயே 3D சேர்ந்த ஒரு ஆப்ஜெக்ட். ஓகே, இப்போ நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் இதை இங்கே இருக்குது 3D. இதில் போன உடனே உங்களுக்கு இந்த வால் வந்து தெரிய வேணும். ஸோ இப்படி தான் நாங்கள் பார்ப்போம். ஆகவே இது வந்து இப்போ ஆல்மோஸ்ட் 9 minutes ஆகிட்டு இந்த வீடியோஸ். ஸோ ஷூட்டாக போடணுமன்றதுக்காக நான் சின்ன சின்ன கிளிப்புகளாக போட போகிறேன். ஸோ இதில் நீங்கள் செட் பண்ணி போகும்போது உங்களுக்கு ஒரு வால் வந்துட்டு இதை நீங்கள் ரொட்டேட் கூட பண்ணி பார்க்கலாம் எப்படின்னு சொல்லி பாருங்கள். ஸோ இது வந்து ரொட்டேட் பண்ணி பார்த்துக்கொள்ளையிலும். அதே போல் WT
விண்டோ டைல் என்று அடிச்சு உடனே உங்களுக்கு டைப் பண்ணினீங்கன்னு சொன்னால் இதில் உங்களுக்கு காட்டும். இப்போ இது 3D வியூவாக இருக்கும். இதில் வந்து நீங்கள் என்ன செய்யலாம், உங்களுக்கு தேவையான ஒர்க் பண்ணும்போது இங்கே ஆட்டோவாகவே ஜென்ரேட் ஆகிட்டு போகிறது மானிட்டர் பண்ணி நீங்கள் செஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு ஆப்ஷன் இதில் தந்திருக்கிறாங்க. ஸோ இதில் ஒரு டோர் ஒன்று கொடுத்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இதில் பாருங்கள், இந்த விண்டோவில் ஒரு டோர் ஒன்று இப்போ வரணும், அந்த வந்துடுச்சு. ஸோ இதுதான் ரிவிட். இதில் விண்டோ போடலாம். அதே போல் ஒவ்வொரு அதாவது என்ன நீங்கள் கிளிக் பண்ணுறீங்களோ அதை இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஊடாக நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த டோர் இருக்குது பாருங்கள், இந்த டோரில் என்ன நடக்குதுன்னு சொல்லி. ஸோ இந்த டோரை நான் கிளிக் பண்ணுறேன். சிஸ்டம் கன்ஃபிகரேஷன் ரொம்ப முக்கியம். அப்போ தான் ப்ரொஜெக்ட் வந்து என்ன செய்யலாம், நீங்கள் பெரிய பெரிய ப்ரொஜெக்டுகளுக்கு கூட ரன் பண்ணி போகலாம். இதில் இப்போ நீங்கள் சின்ன டோர் ஒன்று போட்டு பார்க்குறேன் பாருங்கள். ஸோ ஆட்டோ வந்துட்டு சின்னதாக இருக்குது, சார் தானே. அப்போ அதே போல் நீங்கள் விண்டோ கொடுக்கலாம். விண்டோ வந்து இதில் நீங்கள் இந்த வியூவில் விண்டோ ஒன்று கொடுத்து பாருங்கள் எப்படி என்ன நடக்குதுன்னு சொல்லி. இதுதான் இது ஜென்ரேட் ஆகிருக்குது. ஓகே, ஸோ இது இப்படி நம்ம ஸ்டெப்பாக போகும்போது உங்களுக்கு விளங்கும். ஸோ இது நான் உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர் இருந்தால் என்ன, இதை பற்றி என்னென்ன பண்ணலாம், எப்படி ஈஸியாக செய்யலாமான்றதுக்காக தான் நான் உங்களுக்காக போட்ட ஒரு வீடியோ. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம கிளாஸாகவே கண்டினியூஸ் பண்ணி போகலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.